நேற்றைய தினம் நடைபெற்ற ஆர்சிபி vs சிஎஸ்கே அணிக்கு இடையிலான போட்டியில் சிஎஸ்கே அணி தோல்வி பெறுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தது ஒரு டெத் ஓவரில் ஒரு நல்ல பவுலர் கொஞ்சம் ரன்களை சேவ் பண்ணி போடாமே தான் இந்த பெரிய காரணமாக இருந்துச்சு. ஓவர் டர்ன் ஓவருக்கு 28 ரன்கள் டேவிட்டால் அடிக்கப்பட்டார். ஒரே ஓவரில் 28 ரன் வந்திருக்கு. அந்த பெரிய ஓவரால் தான் நேற்று மச்சே மாறினுச்சு. இல்லாட்டி ஆர்சிபின்ற பெட்டிங்கை பார்த்தா சுவராக ஒரு 230 அப்படி அடிப்பாங்க தான் எதிர்பார்த்தது. ஆனால் ஓவர் டர்ன் ஓவருக்கு விழுந்த அடியும் 100 அகமட் ஓவருக்கு கட்ரிக் 6ம் வந்ததில் அப்புறம் கம்போஜின்ற ஓவருக்கு 6கள் எல்லாம் அடித்து கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 250 ரன்கள் வந்தது. அந்த கம்போஜின்ற ஓவருக்கு அந்த நோ பால் மட்டும் வந்திருக்காட்டி அடுத்தது செப்பட் சம்டைம் செப்பட்டை தூக்கியிருந்தால் ஒரு 220 ரன்னுக்குள்ளே ஆர்சிபிஎம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். அந்த நோ பால் கம்போஜின்ற ஓவருக்கு அந்த நோ பால் வந்ததால் 250 ரன் அடிச்சிட்டாங்க. இதால் சரி 250 ரன் அடிச்சிட்டாங்க. சிஎஸ்கே இதை என்ன செய்வாங்க, இந்த டார்கெட்டுக்கு பக்கத்தில் இருந்தாலும் போவாங்களான்ட்டு தான் பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்கே இந்த ஓப்பனிங் நல்லா தான் இருந்துச்சு. ருத்ராஜ் கைக்வாட்டும் சஞ்சு சாம்சனும் அந்த மாதிரி ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்த போலாக ஜேக்கப் டூப்பின்ற ஓவரில் ஒரு பால் 6 அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட்டு. அதே மாதிரி தான் சஞ்சு சாம்சனும் அவுட்டு. ஒரு பால் 6 அடுத்த பால் அவுட்டு. ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்த பால் அவுட் ஆகிட்டு 2 பேரும் ருத்ராஜ் கீப்பர்ன்ற கையிலையும் சஞ்சு சாம்சன் படிக்கல்ன்ற கையிலையும் கச்சை கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. சரி ஆயுஷ் மாத்திரையாச்சும் நின்று ஆடுவேன்ட்டு பார்த்தா ஆயுஷ் மாத்திரை சரி ரன் காணாத அடிப்போம்ட்டு லோங் ஒன்றுக்கு அடிப்போம்ட்டு பார்க்க அது ஒழுங்காக படாமல் புவனேஸ்வர் குமார்ன்ற ஓவருக்கு படித்தர்ன்ற கையால் கட்சி பிடிச்சி அவுட் ஆனார். ஆனால் சரியன்ட்டு மச்சு போயிட்டு நீ சிஎஸ்கே 180 ரன் கூட அடிக்க மாட்டாங்கன்ட்டு இதுதான் நானும் கவலையோட மேட்சை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் சர்ப்ராஸ் கான் நல்ல இன்னிங்ஸ் ஒன்று கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் ஒரு அரைச்சதத்தை சிஎஸ்கே அணிக்காக முதலாவது அரைச்சதத்தை நேற்று விளாசியிருந்தார். சரி இம்பேக்ட் பிளேயராக வந்த கார்த்திக் சர்மா இந்த மேட்சில் என்றாலும் 14 கோடி ரூபாய்க்கு எடுத்ததுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுப்பாருன்னு பார்த்தா இந்த மேட்சிலையும் குர்னால் பாண்டியான்ற ஓவருக்கு கச்சை கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். குர்னால் பாண்டியா ஸ்பின் போட சொன்னால் 126 கிலோமீட்டரில் பாஸ் பால் போட்டு கொண்டிருக்கேன். அந்த ஆள் என்ன சொல்கிறது தான் தெரில. ஸ்பின்னை 100 கிலோமீட்டரில் போடுவாங்க, இல்லாட்டி 90 கிலோமீட்டரில் போடுவாங்க. அந்த ஆள் ஸ்பின் போர் 2 பவுன்சர் அடிக்குது 126 கிலோமீட்டரில். சரி அங்கே பார்த்தீங்கன்னா ஓவர் டர்ன் 30 ரன்களை விளாசியிருந்தார். பிரசாந்த் வீர் ரன்களை பெற்ற நிலைமையில் தனது முதலாவது ஒரு அதிகபட்ச ஸ்கோராக 40 ரன்களை பெற்றிருந்தார். இதற்கமைய சிஎஸ்கே அணி 19.3வது பந்தில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 207 ரன்களை மாத்திரம் பெற்றது. இது சிஎஸ்கே அணியின் தொடர்ந்து 3வது தோல்வியாக காணப்படுகிறது. இதற்கு பிறகு சிஎஸ்கே அணி என்ன செய்ய வேண்டுமென்றால், இனி என்னதான் சரி அடி வேண்டுமென்றாலும் இவங்க இந்த டெத் ஓவரில் நல்ல பால் போட்டு கொடுத்தா மட்டும்தான் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்ஸுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட சொல்லலாம் சிஎஸ்கே வெளியே போகுதுன்ட்டு மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் சொன்னால் கூட சிஎஸ்கே உள்ளே வர்றதுக்கு இன்னும் சான்ஸ் கூட இருக்குது. இன்னும் 11 மேட்ச்சில் ஒரு 8 மேட்ச் இல்லாட்டி 9 மேட்சை ஜெயிச்சா கூட உள்ளே வரலாம், சொல்லிக்கொண்டே இல்லை, வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிஎஸ்கே அணி ஒழுங்காக போலிங்கில் சரி பவர் பிளே நல்ல ஓவர் போட்டாங்க, மிடில் ஓவருக்குள்ளே ஓரளவு போட்டாங்க. ஆனால் டெத் ஓவரில் தான் டேவிட் போட்டு அடித்தார். 25 பந்துகளில் 70 ரன்கள். படிக்கல் 29 பந்துகளில் 50 ரன்களையும் பெற்றிருந்தன. சரி விடுங்க, இனி அடுத்த மேட்ச்சில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சேனலையும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.